ஹலோ எவ்ரிவன், குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். அவர் டீம் நேம் இஸ் பிக்சல் பல்ஸ். எங்கள் ப்ராஜெக்ட் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, பீப்புள்ஸ் வந்து ஃப்ரீலான்சர்ஸோடையும் அதுக்கப்புறம் இந்தியா எம்ப்ளாயீஸோடையும் கனெக்ட் பண்ணுறதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதுதான் எங்களோட வெப்சைட்டோட ஃபர்ஸ்ட் பேஜ். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டை வந்துட்டு போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ நாளில் வந்து நம்ம அவங்கக்கிட்ட வெரிஃபை பண்ணி கொடுக்கணும், அதோட டெட்லைன், அப்புறம் வந்து நமக்கு அதுக்கு அலோகேட் பண்ணுற பட்ஜெட், அப்படி இது எல்லாமே வந்து இதில் வந்து இருக்கும். இது எப்படி அப்படின்னா, கிக் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஒர்க் தான். நமக்கு எப்போ வந்து ஒரு ஃப்ரீலான்சராக அதர் கம்பெனிக்கோ இல்லை எப்படியாவது வந்து நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்காக யூஸ் பண்ணுறது தான். இதில் வந்து நம்மளோட ஸ்கில்ஸு, ப்ராஜெக்ட்டு, எஜுகேஷன் இது எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா அது வந்து நம்மளை எவால்வேட் பண்ணி இதுக்கு நமக்கு எவ்வளோ ஸ்கோர் கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லுவோம். இதில் வந்து நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஆட் பண்ணுவோம், நேம், இமெயில், அந்த மாதிரி எல்லாமே. இப்போது நம்ம வந்து செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மெயில் டைரெக்டாக வந்து ரிசீவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இது ஈஸியாகவும் இருக்கும், நமக்கு காம்பேக்டாகவும் இருக்கும். இப்போ இதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்டை வந்து போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கிறப்போ அதில் வந்து நமக்கு மேண்டட்ரி என்ன அப்படின்னா, நேம், இமெயில் ஐடி, அப்புறம் வந்து நம்மளோட காண்டாக்ட் நம்பர், இது எல்லாமே வந்து மேண்டட்ரியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நம்மளோட கரெக்டான ஐடென்டிஃபிகேஷன்லாம் கொடுக்கணும். இது மூலயமா வந்துட்டு நம்மளோட ஏஐ வந்து நம்மளை வந்து ஜென்ரேட் பண்ணி இது வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்றத வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி சொல்லிடும். அதை வச்சு தான் நம்ம வந்து ஃபைன் பண்ணுவோம், இது வந்து ஸ்கேமா இல்லை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அப்ளிகேஷன் ஃபார்மெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபைண்ட் அப்படின்றது இருக்கும். இப்போது நமக்கு என்ன மாதிரியான ஜாப் வேணும் அப்படின்றத வந்து நம்ம போய் ஃபைண்டில் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் பண்ணி நம்மளோட ரெஸ்யூம் ஆட் பண்ணுறது மூலயமாவும் நமக்கு வந்து நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரியான ஷெட்யூல்ஸாக வந்து கீழே நமக்கு காட்டும். அதில் நம்ம என்ன வேணுமோ வந்து அதை செலக்ட் பண்ணி அதில் நம்ம வந்து ரெஸ்யூம் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா, நார்மல் அப்ளிகேஷன்ஸ்லலாம் வந்து நம்மளை வந்து ஹையர் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது அரௌண்ட் 14 days பக்கம் வந்து ஹையரிங் ப்ராசஸ் வந்து நடக்கும். பட் நம்ம அப்ளிகேஷனில் வந்துட்டு அண்டர் 3 daysலேயே வந்து நம்ம ஹையர் பண்ணி அந்த ரிசல்ட்டை வந்து சொல்லிடுவோம். ஸோ வந்து இது வந்து ஒரு ஷார்ட் டைம். இப்போது இதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு, இப்போ ஒரு மியூசிஷியன் வந்து ஒரு வெட்டிங்கில் போயிட்டு பண்ணுறாங்க, ஒரு மியூசிக் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த நேரம் மட்டும்தான். அப்போ அது ஒரு வந்து கிக் சர்வீஸ். ஸோ வந்து நமக்கு எப்போ வந்து ஃப்ரீலான்ஸாக நமக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுதோ அந்த நேரத்தில் மட்டும் பண்ணுறது தான்.